மும்பை போய் அங்கேருந்து டெல்லி போயிருக்கார். ஏன்னா விஜயோட தனி விமானத்தில் போனால் பரபரப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மும்பை வழியாக டெல்லி போயிருக்காரு. விஜய் கத்திரிக்கோள் கொண்டு போயிருக்காரு. ஐயோ, தனி விமானத்தில் போனாலும் கத்திரிக்கோள் கொண்டு போகக்கூடாது, உடனே நிறுத்திட்டாங்க. ஓகே, எதுக்கியா கத்திரிக்கோள் கொண்டு போகிறேன் கேட்டிருக்காங்க. இல்லை சார், நான் தாடி மீசையை ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், சரிப்படுத்தணும், அதுக்காக கொண்டு போகிறேன், கொண்டு போகக்கூடாது, வாங்கிட்டாங்க. அவர் கூட போனேன் ஆதவர்ஜுனா, அந்த ஆள் தண்ணி பாட்டில் வச்சுருந்தான். விஜய் அவர்கள் மேலேயும் அந்த பரபரப்பு போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அது ஏதோ அபிஷியல் கள்ளத்தொடர்பு ட்ரெஸ் மாதிரியே இருக்கு சார். ஏதோ கள்ளத்தொடர்பு மாதிரியோ இல்லை அபிஷியலாக இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸோட வர மாதிரி. வேட்டி பட்டு சட்டைன்னா அது கல்யாண வீட்டுக்கு போட்டு போவாங்க. ஒன்று கல்யாண மாப்பிள்ளையும் அதையுமே போட்டிருப்பார். அது மட்டும் இல்லை, ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திக்கு சொல்லியிருக்காரு, எல்லா பெண்களும் நல்ல பெண்கள்னு நினைக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய மனைவியை சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு, எனக்கு இன்னொரு பாதையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பாதை எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்கார். அதாவது கனிஷாவோட நான் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறேன், கனிஷாவை திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னொருவருடைய மனைவியை உடலுறவு கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொருவருடைய இன்னொருத்தியுடைய கணவனும் இன்னொருத்தருடைய உறவு கொள்ளலாம். இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா, மனசளவில் ஒத்து போயிட்டாங்கன்னா முதல் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் வாழலாம். விஜயோட அரசியலை ரஜினிகாந்த் வரவேற்றிருக்காரு, எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில் வீணா ரஜினி வம்புக்கு ஆதவர்ஜனை இழுத்தா ரஜினிகாந்தோடைய ஓட்டு விஜய் கிடைக்காதுங்கிற திமுறை தானே அந்த பேசிக்கிட்டு இருக்கான். உலகெங்கிலும் வாழும் சென்ஸ்வுட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது சினிமா விமர்சகர் பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். சார், ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து தடிக்கு தெரியாமல் இருந்தால் கூட அது டான்ஸ் மூமெண்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்கள் விஷயம் தான் பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா த்ரிஷா அவர்கள் எங்கே போனாலும் பின்னாடியே ஒரு கேமரா மூமெண்ட் ஏதாவது ஒரு பரபரப்பு வந்துரும்னு போயிட்டு இருக்கு. ரீசெண்டாக அவங்க ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு போனது வந்து அவங்க எங்கே போனாங்க, எது ஆனாங்கன்னு அஃபிஷியலாக எந்த நியூஸும் வரலனா கூட டெல்லிக்கு தான் போயிருக்காங்க. ஏன்னா விஜய் சார் அவர்களும் என்கொயரிக்கு ஆஜராக டெல்லிக்கு தான் போயிருக்கான்னு சொல்கிறாங்க. இவங்களும் அதுக்கு தான் போயிருக்காங்க. ஒரு புரளி ஏற்படுது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் சொல்லுங்களேன். த்ரிஷா மும்பை போய் அங்கேருந்து டெல்லி போயிருக்காரு. ஏன்னா விஜயோட தனி விமானத்தில் போனால் பரபரப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு மும்பை வழியாக டெல்லி போயிருக்காரு. என்ன சார், டூருக்கு போனால் த்ரிஷா அவர்களை கூப்பிட்டு போனால் ஒரு லாஜிக் இருக்குது. என்கொயரி கூட த்ரிஷாவை கூப்பிட்டு போவார். ஏங்க, அவர் இஷ்டம், த்ரிஷா இஷ்டம், ரெண்டு பேரும் இணைஞ்சி வாழ்கிறாங்க. இல்லை எனக்கு என்ன வெறுப்பு? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டு, ஒரு சக ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. சினிமா ஆர்டிஸ்ட்னா அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் தான் ஒரு தட்டி கேட்கலாம்ல. நான் ஏன் தட்டி கேட்கணும்? நீங்கள் தான் கம்பீரமான ஆளு. த்ரிஷா வந்து விஜய் என்னை கம்பல் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சொல்லலாம். சரி, த்ரிஷாவும் விரும்புகிறார், விஜயும் விரும்புகிறாரு. ஏன்னு சொன்னால் த்ரிஷா விரும்புகிறாங்களா? ஆமாம், விரும்பினால பட்டு சட்டை அவர் பட்டு சேலையோட வர்றாரு. சார் ஏதோ ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஏதோ தனியாக வேறு காரில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் பேசிக்கிறாங்க. ஏதோ நடுவில் இவங்க ஹெல்ப் பண்ணி ஒரே காரில் வந்திருக்கலாம், நீங்கள் எப்படி தப்பாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒன்று எப்படி சொல்கிறீங்க? நேற்று விமான நிலையத்திலிருந்து அவர் அந்த ரிசப்ஷனுக்கு வந்தார்ல, சரி, அதே கார்லாம் வந்தார். விஜய் வந்து அதே கார்லாம் வந்தார். எது விஜய் ரிசப்ஷனுக்கு வந்து விஜயோட காரில் த்ரிஷா அவர்கள் வந்தாங்களா விமான நிலையத்துக்கு? ஆமாம். அப்படியா? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்களா டெல்லிக்கு? ஏன் சிபிஐ விசாரணைக்கு த்ரிஷா கூட போய் என்ன பண்ண போகிறாங்க? நான் சொன்ன பதிலை சரியாக காதில் வாங்கிட்டு கேளுங்க. சொல்லுங்கள். நேராக தனி விமானத்தில் விஜய் டெல்லி போனார். சரி, த்ரிஷா வந்து மும்பை போய் அங்கேருந்து டெல்லி போயிருக்காங்க. ஓகே, விசாரணைக்கு டெல்லி ரெண்டு பேரும் போய் என்ன சார் பண்ண போகிறாங்க? விசாரணைக்கு த்ரிஷா போகலையே. ஏன்னா த்ரிஷா விசாரணைக்கு போனதை சொல்லவும் இல்லையே. ஓகே, சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் த்ரிஷாவை கூப்பிட்டு போனாருன்னு நான் சொல்லலை. ஓகே, இல்லை சார், இப்போ சங்கீதா மேடம் 2 நாள் அங்கே தங்கட்டிருங்க. ஓகே, 2 நாள் அவர்கிட்ட விசாரணை நடக்குது. சரி, நேற்று நைட்டு போயிட்டார். சரி, அதே மாதிரி நாளைக்கு நைட்டும் இருக்க வேண்டியிருக்கு. நாளை மறுநாள் தான் வரணும். 2 நாள் தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம், விஜய் கத்திரிக்கோள் கொண்டு போயிருக்காரு. ஐயோ, தனி விமானத்தில் போனாலும் கத்திரிக்கோள் கொண்டு போகக்கூடாது, உடனே நிறுத்திட்டாங்க. ஓகே, எதுக்கியா கத்திரிக்கோள் கொண்டு போகிறேன் கேட்டிருக்காங்க. இல்லை சார், நான் தாடி மீசையை ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், சரிப்படுத்தணும், அதுக்காக கொண்டு போகிறேன்,
கொண்டு போகக்கூடாது வாங்கிட்டாங்க. அவர் கூட போனேன் ஆதவர்ஜுனா அந்த ஆள் தண்ணி பாட்டில் வச்சுருந்தான். என்ன சார் அப்படி எதுவும் இல்லை, நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு நீங்கள் உங்களுக்கு யாருக்கும் கட்டிங் கொடுக்கலன்றதுக்காக எல்லாரும் புரளியை கலப்புறீங்க, அப்படிலாம் எதுவும் கிடையாது நிர்மல்குமார் சொல்லி. ஏங்க இது விமானத்தில் நிலையத்திலேருந்து அது தகவல். அங்கே என்ன சொன்னாங்கன்னா எதுக்கு வச்சுருக்கீங்க? ஓகே இல்லை அது நாங்கள் எல்லாம் பிள்ளைங்களை கொண்டு போகக்கூடாது, வேணா நீங்கள் வச்சுங்க நாங்கள் கொடுத்துட்றோன்னாங்க. அதனால் அவர் கொடுத்துட்டார். இதான் நடந்தது. நிர்மல்குமார் நடந்ததை அதாவது கட்டுச்சோத்தை இப்போ கட்டுச்சோத்தில் பூசணிக்காய் மறைக்க முடியுமா? நடந்தது உண்மை. இல்லை சார், சிபிஐ விசாரணைக்கு ஒரு 41 பேர் மரணத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க. விஜய் நடனா ஆதவர்ஜுனாவை கூட்டின்னு போறான்றீங்க, சரக்கு பாட்டில் வேறு வச்சு 4 பேர் போனாங்க, த்ரிஷாவும் போயிருக்காருன்றீங்க. போகிறாங்களா? அது விஜயோட 4 பேர் போயிருக்காங்க. சரி, 4 பேர் யார் யார்? அவருடைய உதவியாளர், அந்த ஜனநாயகனுடைய படத்தினுடைய ப்ரொடியூசரு, ஓகே, அப்புறம் இன்னொரு ஒரு 2 பேர் அந்த கட்சிக்காரங்க. ஓகே, 4 பேர் கூட போயிருக்காரு. அது மட்டும் இல்லை, சிபிஐ விசாரணைக்கு நம்ம முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அவரும் அந்த நேரத்தில் விசாரிக்கப்படுறாரு. என்ன காரணம்னா இந்த வழக்கை சீக்கிரமாக விசாரித்து அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுக்கணும். அதுக்காக 2 பேரையும் ஒரு நேரத்தில் விசாரிக்கணும். ஆனால் இப்போ சங்கீதா அவர்கள் ஒரு நடிகைன்னு மென்ஷன் பண்ணுறாங்களா? அந்த ஒரு நடிகைன்றது த்ரிஷா அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் த்ரிஷா அவர்களை தாண்டி இன்னொரு நடிகையோட பேரும் கேள் ஆரம்பிக்குது பேர், அவங்க பேரையும் மென்ஷன் பண்ணுறாங்க. எது சார் உண்மை? இந்த ஒரு நடிகை நமக்கு தெரிஞ்சது தானங்க சொல்ல முடியும். அவர் 1000 நடிகையோட தொடர்பு வச்சுருக்கலாம். ஓகே, நடிகைகளும் விரும்பலாம், புரியுதா? அதை நம்ம சொல்ல. யாராக இருக்கும் எக்ஸ்ட்ரா எதாவது இருந்தால் சொல்லுங்களேன். இது எக்ஸ்ட்ரா அவரோட நடிச்ச எல்லா நடிகைகளும் ஓகே அவரோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனவங்க தான். அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனால் தான் அந்த காதல் சீன்லாம் எடுபடும். அந்த அடிப்படையில் அவர் நெருக்கமான நடிகைகள்னு இதுக்கு முன்னால் ஆரம்ப காலத்திலே அவர் சங்கவிங்கிற நடிகையை விரும்பினார். 3 படங்களில் தொடர்ந்து நடித்தார், லவ் பண்ணார், வீட்டில் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தினார். விஜய் அவர்களா? ஆமாம், லிவிங் டுகெதர்ல இருந்தார். ஆமாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி போய் நீ என் பையனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் முன்னுக்கு வரணும், நீயும் முன்னுக்கு வரணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு சொல்லி விஜயும் சங்கீதம் அதுக்கப்புறம் சேர்ந்து நடிக்கலை. சரி, இப்போது ஜெயம் ரவியோட மனைவி அவர்கள் ஆர்த்தி ரவி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க ஸ்டோரியில். ஒரே கலர் ஒரே ட்ரெஸ்ஸில் போனீங்கன்னா வேற ஒருத்தர் கூட ஒரே கலர் ஒரே ட்ரெஸ்ஸில் போட்டால் சும்மா இருப்பாங்களா? பார்க்க நல்லா இருக்குமான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி ஜெயம் ரவி சார் தான் அப்படின்ட்டு அவங்க கேட்கலாம்னு வச்சுக்கிட்டானோ விஜய் அவர்கள் மேலேயும் அந்த பரபரப்பு போயிட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஏதோ அஃபிஷியல் கள்ளத்தொடர்பு ட்ரெஸ் மாதிரியே இருக்கே சார், ஏதோ கள்ளத்தொடர்பு மாதிரியோ இல்லை அஃபிஷியலாக இது மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்காங்க அந்த ட்ரெஸ்ஸோட வர மாதிரி? வேட்டி பட்டு சட்டைன்னா அது கல்யாண வீட்டுக்கு போட்டு போவாங்க. ஒன்று கல்யாண மாப்பிள்ளையும் அதேமாதிரி போட்டிருப்பார். அது மட்டும் இல்லை, ஜெயம் ரவி தன்னுடைய மனைவி ஆர்த்திக்கு சொல்லியிருக்காரு, எல்லா பெண்களும் நல்ல பெண்கள்னு நினைக்காதீங்க அப்படின்னு தன்னுடைய மனைவியை சொல்லியிருக்காரு. எனக்கு இப்போ ஒரு புது வாழ்க்கை கிடச்சிருக்கு, எனக்கு இன்னொரு பாதையில் நான் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், அந்த பாதை எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு அவர் சொல்லியிருக்கார். அதாவது கனிஷாவோட நான் லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறேன், கனிஷாவை திருமணம் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கனிஷாவும் ஜெயம் ரவியோட வாழ்க்கையை தொடர்புங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சார், இப்போ ஜெயம் ரவி சார் ஸ்டார்டிங் டைமில் அவங்கள வச்சு ப்ரொடியூஸ் பண்ணது எல்லாமே அவரோட மாமியார் அவர்கள் தான் சொல்கிறாங்க. இப்போ வளர்ந்த உடனே பிச்சுக்கிட்டு போகிறது இது ஒரு தப்பான உதாரணம் ஆகிடாதுல்ல? இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாமியார் என்ன கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க, சரியாக நடத்தலை, அவர் போன ஷூட்டிங் போன இடத்துலலாம் என்னை வேவு பார்த்தாங்க, எங்கே தங்கியிருக்காரு, நடிகையோட ஒரு நடிகை ரூமுக்கு போனாரா, இன்னெல்லாம் என்னுடைய உதவியாள்கிட்டே விசாரிக்கிறாங்க. இது எனக்கு ரொம்ப மன உளைச்சல் சார். மருமகன் எங்கே போகிறாரு, என்ன ஆகிறாரு, நல்லா சாப்பிட்றாரா இல்லையா, என்ன எதுன்னு பார்த்துக்கிறது மாமியார் கடமை தானே, அதை எப்படி தப்பாக பார்க்க முடியும்? ஜெயம் ரவி தப்பாக பார்க்குறாரு, நானாக தப்பாக பார்க்குறேன்? அவர் சொல்கிறாரு எனக்கு பிடிக்கல. அப்போ அவர் சொல்கிறதுக்கு ஜெயம் ரவி சார் தான் அப்படி பார்க்குறாரு இல்லைங்களா? உங்களுக்கு என்ன தோணுது? ஏங்க நீங்கள் சொன்னதும் சரி, ஜெயம் ரவி கனிஷாவோட அவருக்கு பிடிக்குது அப்படின்னு சொன்னால் அந்த உரிமையை யார் தடுக்க முடியும்? முதல்ல ஒன்று புரிஞ்சுங்க. இதே மாதிரி தான் பவன் கல்யாண் 3 முறை விவாகரத்து பண்ணி இப்போ ஒரு ரஷ்யா மாடலோட இருக்கார். அவருடைய மனைவி, 2வது மனைவி, அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. இந்த மாதிரி நான் என்னை விவாகரத்து பண்ணாமே அவர் இன்னொரு லிவிங்க்கு ஒரு வாழ்க்கை நடத்துகிறாரு. கோர்ட்டுக்கு வந்த பவன் கல்யாணம் சொன்னார், என்னுடைய மனைவி அவர் தான், கேஸ் போட்டவர் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை, நான் இவரோட லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்கிறது உண்மை தான், அது என் உரிமை, ஏன்னா அவங்க அது தடுக்கலை, நானும் அதை விரும்புகிறேன், இது கல்யாணம் அல்ல, என் மனைவி அவங்க தான் சொல்லிட்டார். கோர்ட்டில் நீதிபதி இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அதாவது சட்டத்திலே என்ன இருக்குன்னா,
ஒரு மனிதன் இன்னொருவருடைய மனைவியை உடல் உறவு கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொருவருடைய இன்னொருத்தியுடைய கணவனும் இன்னொருத்தருடைய உறவு கொள்ளலாம். இது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா மனசளவில் ஒத்து போயிட்டாங்கன்னா முதல் மனைவியை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் வாழலாம். அப்போ விஜய் சார் அப்படி பண்ணுறது வந்து தப்பு இல்லை, சட்டப்படி தப்பு இல்லைன்றீங்க? அவர் கோர்ட்டுக்கு வந்து என்ன சொல்கிறாருங்கிற பொறுத்து இருக்குது. அப்படி சொல்கிற பட்சத்தில் எனக்கு ஜீவனாம்சம்னு கேட்பாங்க. இதுக்கு இடையில் 250 கோடி ரூபா விஜய் ஜீவனாம்சம் கொடுக்க முன் வந்ததாகவும் அதெல்லாம் எனக்கு தர வேண்டாம், நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு சங்கீதா சொன்னதாகவும் சொல்லப்படுது. இல்லை சார், வீட்டில் இருந்து துரத்தி விட்டாங்க, போனேன், கோர்ட்டு வக்கீல் எதுவும் தர முடியாது, கோர்ட்டில் பார்த்துக்கோன்னு சொன்னாங்கன்னு. இதுவும் ஒரு செய்தி, இதுவும் ஒரு செய்தி, அவ்வளோதான். இதுக்கு நடுவில் குறுக்க வந்து பார்த்திபன் சார் மாட்டியிருக்காரு. அவர் ஒரு கருத்து சொல்ல, அது ப்ரோக்ராமில் வர, அதை நான் கட் பண்ண சொன்னேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அது மன்னிப்பு கேட்குற மாதிரி கேட்க, அதுவும் நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ இருக்கேன். இப்போ அவர் கன்ஃபியூஷனாக பேசுறதுனா அவர் பண்ணுறதும் கன்ஃபியூஷனாக இருக்குது. உண்மையிலேயே அவர் என்னதான் மன்னிப்பு கேட்டாரா இல்லை கேட்கக்கூடாதுன்ற ஸ்டாண்டில் இருக்காரா? இல்லை, அவர் ஒரு நடிகருங்கிற முறையில் அவர் மறுப்பு தெரிவித்தார், மன்னிப்பு கேட்டார். ஆனால் அவர் குடும்பத் தலைவன், ஒரு மனிதன் அப்படிங்கிற முறையில் அவர் வந்து த்ரிஷாவுடைய நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்தார். இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு குடும்பத் தலைவன், த்ரிஷாவுடைய நடவடிக்கைக்கு நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிப்பேன். எல்லா குடும்பத் தலைவருடைய கடமையும் அதுதான். ஏன்னா த்ரிஷா விஜய் உறவு தப்பு இல்லைன்னு சொன்னால் வீட்டில் குடும்பத் தலைவர்களுக்கு அடி விழும். ஒரு மனுஷன் இன்னொரு மனைவி வச்சுக்கலாமா? நீங்கள் கேட்கலாம், என்னடா நம்ம அரசியல் தலைவர்களே வச்சுருந்தாங்க, பெரிய இன்னும் பல நடிகர்கள் வச்சுருந்தாங்க, அதுக்கு அவங்க முதல் மனைவி சம்மதிச்சாங்க, முதல் மனைவி ஏற்பு தெரிவிக்கலை. இப்போ சரத்குமாரை வச்சுருக்காரு, சரத்குமார் கல்யாணம் பண்ணியிருக்காரு ராதிகா சரத்குமாரை, அவருடைய முதல் மனைவி சாயாதேவி அது ஏற்பு தெரிவிக்கலை, அவங்க தனியாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ சாயாதேவி மனம் முறங்கி வரலட்சுமி சரத்குமார்கிட்ட வந்து போயிருக்காங்க. வரலட்சுமி சரத்குமாருடைய கல்யாணத்தை ராதிகா சரத்குமாரும் நடத்தி வச்சாங்க. இப்போ தாய் கிழவி படத்தில் ராதிகா நடித்ததை சரத்குமாருடைய முதல் மனைவி சாயாதேவி பாராட்டி பேசியிருக்காங்க. நடக்குது இல்லை சார்? ஆனால் விஜய் ஃபேன்ஸ் வந்து இதை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மாதிரி யாரும் எவ்வளோ வச்சுருக்காங்க, பெருகிறவங்க இத்தனை பேர் வச்சுருக்காங்க, சாதாரண 4 பேர் வச்சுருக்காங்க, எங்கள் தலைவர் வச்சுருந்தா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை அவங்க வீட்டில் போய் அடி விடுவாங்க. ஒருத்தியோடைய கணவன் அப்படி பேசவே மாட்டான், தற்குறிகள் பேசுவான். என்னுடைய வழிகாட்டி, நான் விஜய்க்கு ஓட்டு போடணுன்னா அவர் ஒழுக்கமானவரா அப்படின்னு யோசனை ஓட்டு போடுவேன். தனி மனித ஒழுக்கத்தை யாரும் பார்க்க மாட்டாங்களா? இல்லை சார், தனிப்பட்ட வாழ்க்கை ஏன் பார்க்குறீங்க? அந்த மகளிர் மாநாட்டில் கூட நிறைய பேர் பேட்டி கொடுத்துருந்தாங்க. தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது ஒரு நடிகனாக இருந்தால் தப்பு இல்லைங்க, அரசியல் தலைவராக வரும்போது தப்பு. இப்போ எதுக்கு அமெரிக்காவில் ஜனாதிபதி நீக்கப்பட்டார்? இன்னொருத்தையோட தொடர்பு வச்சுனாலும் நீக்கப்பட்டார், தெரியுமா உங்களுக்கு? அப்படியா? ஆமாம், அமெரிக்க ஜனாதிபதி நீக்கப்பட்டார், ட்ரம்புக்கு முன்னால் இருந்தவர். அந்த மாதிரி அமெரிக்காவிலலாம் அந்த மாதிரி, அதாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னால் தெரியாது, ஓட்டு போடுறதுக்கு முன்னால் தெரிஞ்சது, வழக்கு விசாரணை வந்துன்னா உடனே நீக்கிடுவாங்க. சார், இதன் மூலயமா விஜய் சார் அவர்களுக்கு இன்னொரு செக் வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா அப்படின்னு பேச்சு அடிபடுது. என்னன்னா இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது மனைவியோட சொத்தையும் வந்து மென்ஷன் பண்ணோம். இப்போ இந்த மனைவின்று சங்கீதா அவர்களோட சொத்தை மென்ஷன் பண்ணுவாரா, இல்லை டைவர்ஸ் ஆனதுக்கு இதாகுமா, எலெக்ஷனில் ஜெயிச்சா கூட அதை செல்லாது அப்படின்ற மாதிரி ஏதாவது அறிவிப்புக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் ரீதியாக அவர் லாக் அப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? ஏங்க, அது விவாதத்தை கோர்ட்டு 20ஆம் தேதி விசாரணைக்கு வருது. சரி, அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நீங்கள் அத்தைக்கு மீசை முளைச்சான்னு சொல்கிறீங்க, அத்தைக்கு மீசை முளைக்கணும்ல, முதல்ல நீதிமன்ற தீர்ப்பு வரட்டும். 20ஆம் தேதி என்ன முடிவு எடுக்கிறாங்க, அதாவது இன்னும் ஒரு 3 மாதம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு வாங்க, கவுன்சிலிங் கொடுங்க அப்படிலாம் சொல்லலாம். இல்லாட்டி நானும் கண்டிப்பாக விவகாரத்தில் உறுதியாக இருந்தாருன்னா ஜீவனாம்சம் கொடுக்கணும். விஜய் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து விஜயோட ரைட் ஹேண்ட் வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள், அந்த ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்காரு, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பயந்துட்டாரு அரசியல் வரத்துக்கு, ஆனால் எங்கள் தலைவர் பாருங்க அவர் பயப்படவே இல்லை, தில்லா வந்திருக்காரு, ரஜினிகாந்த் வந்து மிரட்டப்பட்டார், பின்வாங்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே ரஜினிகாந்த் மிரட்டப்பட்டாரா, ரஜினிகாந்த் மிரட்டலுக்கு பின்வாங்குற ஆளா, இல்லை விஜய் அவர்கள் அந்த மிரட்டலை தாண்டி வந்திருக்காரா? கலை நிலவரம் என்ன? ஆதவ அர்ஜுனா விஜய்க்கு எதிராக சதி பண்ணுறாரு. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், விஜய் ரஜினிகாந்த் நெருக்கமாக இருக்காங்க. விஜயோட அரசியலை ரஜினிகாந்த் வரவேற்றிருக்காரு, ஏற்பு தெரிவிக்கவே இல்லை. இந்த சூழ்நிலையில்
வீணா ரஜினி வம்புக்கு ஆதவர்ஜனை இழுத்தா ரஜினி ரசிகருடைய ஓட்டு விஜய் கிடைக்காதுங்கிற திமிரில் தானே அந்த பேசிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்கள். ஏன் சார் விஜய் ஜெயிக்கணும்னா ஒரு பாடுபடுறாரு. 41 உயிர்களுக்கு கொடுத்த இழப்பீடு கூட அவரோட காசு தான் அப்படி சொல்லிக்கிறாங்க, ஆதவர்ஜன் அவர்கள் காசு தான். ஆதவர்ஜன் நிலைமை உங்களுக்கு தெரியுமா? இப்போ தெரியாமல் எதுவும் பேசக்கூடாது சார். கோடீஸ்வர மருமகன் அவர். கோடீஸ்வர மருமகன்னு முன்னாள் மருமகன். இப்போ அவர் பெண்டாட்டியோட இல்லை, மாமனாரோட இல்லை. மாமனார் செத்து விட்டார், மாமியார் அதிமுக போயிட்டாங்க. பங்கு வந்திருக்கோம்ல அவருக்கு ஏதாவது? இப்போ 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. கேள்வியே சரியாக கேளுங்க முதல்ல. என்ன சார் சொல்லுங்கள். எங்கள் ஆதவர்ஜுனா அவரோட மனைவியோடு தனியாக வாழ்கிறாரு. ஏன்னா மச்சான் ஆதவர்ஜுனாவை கச்சா முச்சான்னு விமர்சிச்சுட்டு இருக்காரு. அவன் எங்கள் குடும்ப சொத்தெல்லாம் அழிக்கிறான், அதனால் இப்போ அவர் எங்களை விட்டு விலகிட்டார். யாரும் எங்கள் குடும்பத்தோடு அவர் ஒன்றாக இருக்கார் நினைத்து அவர்கிட்ட லேவாதேவி பண்ணாதீங்க நீ சொல்லி அவருடைய சொத்தை கபலீகரம் பண்ணதாக ஒரு கேஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ அவர் இப்போது ஆரம்ப காலத்தில் விடுதலை சிறுத்தைகளில் கொடுத்துருக்கலாம். அப்போ அவர் ஒன்றா இருந்தார், இப்போ ஒன்றா இல்லை. இப்போ இந்த மாதிரி டைமில் ஏன் சார் அவர் இந்த கருத்தை தெரிவிக்கணும்? இது அவர் விஜய்க்கு பேக் சொன்னல ஏன் அப்படி பண்ணுறாரு? ரஜினி ரசிகர்கள் ஓட்டு விஜய் கிடைக்கக்கூடாதுன்னு சதி பண்ணுறாருங்க அவர். அதாவது விஜய்க்கு எதிராகவே உள்குத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆதவர்ஜுனா. அதான் உண்மை. ஆதவர்ஜுனா அப்படி பேசக்கூடாது, பேசியிருந்தால் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்னு அர்த்தம். விஜய் அவரை கண்டிக்கணும். இப்போ அந்த சிபிஐ போக்குறதுக்குனால விஜய் கண்டுக்காமல் இருக்கார். வந்து சாத்துவார். ஏன்னா ஏற்கனவே ஆதவர்ஜுனா அந்த சிபிஐ ஐடியாவை அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு மனக்கசப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இது மாதிரியும் பண்ணிட்டு இருக்காரு. இது எலெக்ஷனில் பயங்கரமாக பின்வாங்குமா? இன்னொரு விஷயம், எலெக்ஷன் சொன்னோடனே தான் ஞாபகம் வருது, கூட்டணிக்கு டெல்லி போயிருக்காராம. கூட்டணி பேசுறதுக்காக தான் விஜய் அவர்கள் காங்கிரஸ் பக்கமும் பேசுறாரு, பிஜேபி பக்கமும் பேசுறாருன்றாங்க. எந்த பக்கம் தான் அவர் பேசுறாரு? காங்கிரஸ் பக்கம் பேசவே இல்லை. காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி உறுதியாகிவிட்டது. அப்புறம் எப்படி அங்கே பேசுவார்? என்ன சார், ராகுல் காந்தி கூட பர்சனலாக விஜய் கிட்ட பேசினாரு. நம்ம வேணா தமிழ்நாடு புட்டுக்குச்சு, நம்ம வேணா எந்த ஊர்லயே இருக்கீங்க, புதுச்சேரியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டாரு. நீங்கள் அரசியல்லாம் தெரியாமல் பேசிக்கிட்டீங்களா? பேப்பர்லாம் படிக்கிறீங்களா இல்லையா? சார் பேப்பரில் வந்து தான் சார் கேட்குறாரு. என்ன பேப்பர் வந்தது? ராகுல் காந்தி காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிட்டா இல்லையா? தமிழ்நாட்டில் அமைச்சிச்சு. கையெழுத்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிடுச்சா இல்லையா? அறிவாலத்தில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேள்விக்கு போய் இடம் எங்கே இருக்குது? புதுச்சேரியில் அப்படின்னு கேட்டாரா? விஜய் வேணான்ட்டாரா வெறுத்து போய்? புதுச்சேரியில் இன்னும் அலையன்ஸு ஓகே ஆகலை. ஓகே புரியுதா? அவர் பிஜேபியுடன் உறுதியாக இருக்க ரங்கசாமி. ரங்கசாமி அவர்களா? பயந்துட்டேன் விஜய் அவர்களோன்னு. ரங்கசாமி புதுச்சேரியில் பாஜக கூட்டணிங்கிறத உறுதிப்படுத்திட்டார். இவர் பாஜகவோட சேர்றது விரும்புறதில்லை. அதிமுகவில் சேரலாம், அதிமுகவோட சேரலான்னு அவர் நினைக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் அதிமுகவும் விஜயும் பேசலை. 2 பேரும் யாரும் தரப்புலையும் பேசலை. அதனால் எதையும் இப்போ உறுதியாக சொல்ல முடியும். சார் அந்த பிஜேபி கூட்டணி அதை மறந்துட்டீங்களா? அதில் சேர போகிறாரு. இப்போ பரபரப்பாக மதியானம் வந்த நியூஸ் என்னன்னா, எடப்பாடி அவர்களை முதலமைச்சராகவும் விஜய் அவர்களை எதிர்க்கட்சி தலைவராகவும் அவாய்ட் பண்ணுறதுக்கு பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏங்க இதெல்லாம் செய்திகளுங்க, வதந்திகள். அவன் நினச்சது செய்தி ஆகிட்டு இருக்கான். இதில் எதுவும் உறுதிப்பட்ட செய்தியே அல்ல. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க சேர மாட்டாருன்றீங்களா சேருவாருன்றீங்களா? பிஜேபியோட சேரலாம், சேராமலும் போகலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னென்னா, அவர் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்றது விஜய்க்கு பாதுகாப்பான இருக்கும். நல்லது. ஏன்னா ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிரும், இந்த சிபிஐ கேஸும் இல்லாமல் போயிடும், அதேமாதிரி விவாதத்து வழக்கும் சரியாயிரும். 7.5 சனி வரும்போது அவரை செமையாக தாக்கிடுச்சு. ஆனால் சனி கெடுப்பான் கொடுப்பான், இதுவரையும் கெடுத்துக்கிட்டு இருக்காரு. இனிமேல் கொடுக்கறதுக்கான படி வரும்னு நான் நம்புகிறேன். அது விஜய் கையில் தான் இருக்குது. புத்திசாலித்தனமாக இருந்தாருன்னா நிச்சயமாக எதிர்க்கட்சி தலைவர் அல்லது துணை முதல்வர். என்ன காரணம்னா, இந்த சூழ்நிலையில் அவர் முதலமைச்சர் அவருக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 31 அவருடைய சட்டமன்ற நடவடிக்கைகள் அரசியல் செயல்பாடுகளை பார்த்து 31 அவர் தனியாக நிற்கலாம், வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மக்கள் ஓட்டு போடுவாங்க. நிச்சயமாக சார், இங்கே கலந்துக்கிட்டு எங்ககிட்ட உங்களோட கருத்தெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இதெல்லாமே எங்கள் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ இங்கே எங்களோட கலந்துக்கிட்டது ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.